வயிற்று கடுப்புக்கான மருத்துவம். வயிற்று கடுப்பு ஏன் வருது? அதிக மன வருத்தம், நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அதிக அளவு வேலை செய்கிறவங்களுக்கு, வெயில்லையே சுற்றிட்டு திரிறவங்க, இவங்களுக்கு தான் இந்த வயிற்று கடுப்பு வரும். இந்த வயிற்று கடுப்புக்கு முக்கியமான மருந்தா அம்மன் பச்சரிசி, சீரகம், தேன், ஆட்டுப்பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கப்படும். வயிற்றுக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு வர்றதுக்கு முக்கிய காரணம் நாம் சாப்பிட்ற உணவும் ஒரு வகை. அதிக காரம், அதிக புளிப்பு. அது நேரம் தவறி சாப்பிட்றது, தண்ணி நல்லா குடிக்காமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக அமையுது. அதே நேரத்தில் இந்த வெயில் காலம், மழைக்காலம் 2 நேரத்துலையுமே வயிற்றுக்கடுப்பு வருதுனாக்கா, கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்போது நம்ம உடம்பினுடைய சீதோஷ்ண நிலை, வெப்பநிலை மாறும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெந்நீரில் குளிக்கிறது, குளிர்காலத்தில் பச்சை தண்ணியில் குளிப்பாங்க அதிக சூட்டு உடம்புக்காரங்க. இப்படி மாறி மாறி குளிக்கிறப்போ சூடு அதிகமாகி அந்த நேரத்தில் அவங்களுக்கு வயிற்றுக்கடுப்புன்றது கொழுப்பு கொழுப்பாக ரத்தமாக அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா நீங்கள் உடனேயவும் எளிதில் கடிக்கக்கூடிய நம்ம காலடியிலே இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு சீக்கிரமாக சரி பண்ணிக்கிறலாம். தலைக்கு முக்கியமாக குளிச்சு முடிச்ச உடனே கை கால் எல்லாத்துக்கும் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கனாக்கா, நம்ம உடம்புல வெளி அதிக சூடோ, அதிக வெப்பமோ, குளிர்ச்சியோ தாக்க விடாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை நீங்கள் குளிச்சு முடிஞ்ச உடனே தேய்ச்சிக்கிட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஒரே உடம்புல சீதோஷ்ண நிலை இருந்துச்சுனாக்கா அந்த வயிற்றுக்கடுப்புன்றது எப்பவும் வராமல் பாதுகாத்துக்கிறலாம். இப்போ வயிற்றுக்கடுப்புக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகமும் அம்மன் பச்சரிசியும் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட 1 ஸ்பூன் தேன் கலந்துடணும். எல்லாமே கலந்த இந்த கலவையை, தேன், அம்மன் பச்சரிசி, சீரகம் கலந்ததை ஒரு 2 ஸ்பூனுக்கு இருந்தால் போதும். 50 மில்லி காஞ்ச பால், ஆட்டுப்பால் இது கூட சேர்த்து குடிச்சிடணும். இந்த ஆட்டுப்பாலோட சேர்ந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டிங்கனாக்கா உடனடியாக வயிற்றுக்கடுப்பு நின்றும். இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா ஒரு 2 வேளை காலை மாலை நீங்கள் சாப்பிட்ற நேரம் இல்லாமல் ஒரு 2 வேளை சாப்பிட்டீங்கனாக்கா சீக்கிரமாக வயிற்றுக்கடுப்பு சரியாயிரும். வயிற்றுக்கடுப்புக்கு அம்மன் பச்சரிசி, சீரகம், தேன், ஆட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா இந்த முட்டி வலியெல்லாம், இந்த வயிற்றுக்கடுப்பால் முட்டி வலியெல்லாம் ரொம்ப கடுக்கும், நடக்க முடியாது, உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது. அந்த முட்டி வலியெல்லாம் சரியாகும், வயிற்றுக்கடுப்பும் சரியாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.